இப்போ நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் 4th சாப்டர் ஜாமெண்ட்ரி பார்க்க போகிறோம். எடுத்துக்காட்டு 4.1 என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க பாருங்கள். முக்கோணம் பிஎஸ்டி ஒன்று கொடுத்துருக்க சிம்பிள் பார்த்திங்கன்னா நம்ம வந்து வடிவத்தவைன்னு படிக்கணும். இந்த இடத்துல படிக்கும்போது தோராய மதிப்பு வராது, வடிவத்தவை. அப்படி இல்லையா இங்கிலீஷில் சொல்லணும்னா சிமிலர். முக்கோணம் PQR என காட்டுக. நமக்கு 2 படம் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தில் பார்த்திங்கன்னா நமக்கு மேலே கொடுத்துருக்க முக்கோணம் பிஎஸ்டி சிமிலர் முக்கோணம் PQR, இது ஆன்சர். இதை நம்ம சின்ன முக்கோணம் கொடுத்துருக்காங்க, அதே போல் பெரிய முக்கோணம் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இது ரெண்டும் வச்சு நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு முதல்ல இதில் மொத்தம் 2 முக்கோணம் இருக்குது. PST ஒரு முக்கோணம், அதே போல் PQR ஒரு முக்கோணம். சரிங்களா, இந்த 2 முக்கோணம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சின்னது பெருசு இருக்குன்னு பார்த்தா இதில் எந்த ஒரு மாற்றமும் இருக்காது, அளவு மட்டும்தான். இங்கே 2 இதனுடைய அளவு இப்போ ABC ABCன்னா ஏவுக்கும் பிக்கும் உண்டு அளவு இங்கே 2ன்னா இங்கே 4ஆக இருக்கும். பிக்கும் சிக்கும் இப்போ 3 இருக்குன்னா இங்கே அளவு 6ஆக இருக்கும். ஏவுக்கும் சிக்கும் அளவு வந்து 4ன்னா இங்கே 8ஆக இருக்கும். அப்படியே இங்கே என்ன அளவு இருக்கோ 2 மடங்காக இருக்கும். இதுதான் வந்து வடிவத்தவை அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா, அப்போது இந்த 2 முக்கோணத்துலேருந்து ஃபஸ்ட்டு பாருங்கள் PST இருக்கா, இதை நம்ம எப்படி எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேர்ம் வந்து ஒன்று ஃபஸ்ட்டு இங்கே எக்ஸாம்பிளுக்கு எழுதாலும் தேவையான பென்சில் எழுதிக்கோங்க. சம்மில் யூஸ் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. PSன்னு எடுக்கலாம் இல்லையா, ST இல்லை TPன்னு எடுத்துக்கலாம், இல்லை PT. சரிங்களா, அதே போல் சேம் இந்த முக்கோணத்தையும் PQன்னு எடுத்துக்கலாம் இல்லையா, QR எடுக்கலாம், இல்லை PR. இந்த 3 டேர்ம் நம்ம எடுக்க முடியும். ஃபஸ்ட்டு பாருங்கள், PS எடுக்கலாமா. PS அப்படின்னா இந்த பக்கம் என்ன வரும், இங்கே PS எடுத்தோம்னா இங்கே PQ எடுக்கணும், PQ. சரிங்களா, PSக்கான அளவு என்ன கொடுத்துருக்காங்க 2. அதே போல் PQ அளவு என்ன கொடுத்துருக்காங்க, இது P இது Q. இதுக்கான அளவு இங்கே 2 இங்கே 1 இருக்குது. அப்போ 2ம் கூட்டினா இதுக்கான அளவு கிடைச்சிரும். அப்போ இந்த இடத்துல வந்து 2 + 1 நீங்கள் டேரெக்டாக எழுதிட்டாலும் சரி இல்லையா, இதுக்கு முன்னே வந்து PQ அப்படின்ற அடுத்த ஸ்டெப்பில் எடுத்து PS + SQ ஏன்னா PQ அளவு கூட்டணும். இது எடுத்து எழுதிட்டு அடுத்த ஸ்டெப்பில் 2 + 1 எடுத்து எழுதிட்டாலும் சரி. இப்போ ஆட் பண்ணால் 2/3 வரும். அதே மாதிரி பாருங்கள் அடுத்து இப்போ ST. இப்போ STக்கு பாருங்கள் இது ST. அதே போல் ரெண்டாவது என்ன இருக்குது, QR இருக்குது. QR இந்த ST ஆகட்டும் QR ஆகட்டும் கொஷின்லேயே நமக்கு வந்து இதுக்கான மதிப்பு அளவு கொடுக்க கிடையாது. அதனால் இதை நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்து PT அப்படின்னா என்ன வரும், PR. கரெக்டாக இந்த டேர்முக்கு என்ன இருக்கோ அதுக்கு நேராக இருக்கிறதான் எடுக்கணும். PT/PR ஈக்குவல். இப்போது PTக்கான மதிப்பு என்ன 4. அதே போல் PR சேம் 4 + 2. இங்கே நீங்கள் டேரெக்டாக 4 + 2 எடுத்து எழுதிட்டாலும் சரி, இல்லை Pக்கும் Rக்கும் இடையில் T இருக்கா, PT + 6. பாருங்க PT + TR. இப்போ இதோட மதிப்பு என்ன 4, இதோட மதிப்பு 2. இப்போ 4 + 2 இதை டேரெக்டாக இங்கே எடுத்து எழுதிட்டேன். இதை அப்ளை பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டெப்பில் எடுத்து எழுதிக்கிறதுனால எழுதிக்கலாம், அது உங்களோட விருப்பம். இப்போ 4/2 ஆட் பண்ணால் 6. இந்த டைம் கேன்சல் பண்ண முடியுமா, முடியும். 2ஆல் 2 4 3 6. இப்போ 2/3 வருமா. அப்போது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நமக்கு இப்போது ஒரு பக்கம் அளவு வந்து கொடுக்கல, அதாவது STக்கும் QRக்கும் அளவு கொடுக்கல. மீதி நமக்கு 2 டைம் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இந்த 2 டைமுக்கான மதிப்பு நமக்கு வந்து காமனாக இருக்குது. அப்போது இங்கே வந்து PS = PQக்கான மதிப்பும் PT/PRக்கான மதிப்பு என்ன வந்திருக்கு 2/3. சரிங்களா, அப்போது இந்த இடத்துல பாருங்கள், இப்போது இந்த PSTன்ற முக்கோணமாகட்டும்
பிக்யூஆர்ன்ற முக்கோணமாகட்டும், ரெண்டுத்துக்கும் பொதுவாக என்ன இருக்குது, இந்த பின்றது இருக்குது. இப்போன்னு பார்த்தீங்கன்னா இப்போ பிஎஸ்டிக்கு ஆங்கிள் என்ன இருக்குது, நமக்கு ஆங்கிள் பி தான் வருது. பிக்யூஆருக்கும் ஆங்கிள் நமக்கு பி தான் வருது. ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து இந்த ஆங்கிள் பி இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ரெண்டு முக்கோணத்துக்குமே பொது கோணம். பி ஆனது பொது கோணம் ஆகும், இல்லை பொது கோணம். இன்னும் நமக்கு ரெண்டு முக்கோணத்துக்குமே அந்த பின்ற கோணம் பார்த்திங்கன்னா காமனாக வருது. அப்போது இந்த இடத்துல வந்து எஸ்ஏஎஸ், அதாவது எஸ்ஏஎஸ்ன்னா எஸ்ன்னா பக்கம், ஏன்னா கோணம், எஸ்ன்னா பக்கம். அது இங்கிலீஷில் சொல்லணும்னா சைடு ஆங்கிள் சைடு. அதான் நம்ம எஸ்ஏஎஸ் விதிப்படி. சரிங்களா, ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போது நமக்கு இந்த ரெண்டு பக்கமும் காமனாக இருக்குது. இப்போது இங்கே வந்து முக்கோணம் பிஎஸ்டியும் சிமிலர் முக்கோணம் பிக்யூஆரும், இங்கே ரெண்டு முக்கோணம் நமக்கு எப்படி இருக்குது, வடிவத்துவையாக இருக்குது. ஏன்னா ஒரு மதிப்பு பாருங்க நமக்கு வந்து பொது கோணமாக இருக்குது. பின்ற ஆங்கிள் பார்த்திங்கன்னா பொது கோணமாக இருக்குது. ரெண்டு பக்கம் அளவு இருக்குது பார்த்திங்களா, இது நமக்கு வடிவத்துவையாக இருக்குது, அதாவது ஒரே மாதிரி. அதனால் இந்த இடத்துல நமக்கு வந்து எஸ்ஏஎஸ் விதிப்படி பார்த்திங்கன்னா முக்கோணம் பிஎஸ்டியும் முக்கோணம் பிக்யூஆரும் சிமிலராக, அதாவது வடிவத்துவையாக இருக்குது. சிமிலரிட்டின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். சரிங்களா, இப்போ அடுத்து பாருங்கள் ரெண்டாவது சப்டிவிஷன். ரெண்டாவது சப்டிவிஷனுக்கு என்ன கொஷின் பாருங்கள், முக்கோணம் பிஎஸ்டின்றது ஒரு ஆங்கிள், அதே போல் முக்கோணம் பிக்யூஆர்ன்றது ஒரு ஆங்கிள். எடுத்து எழுதிக்கலாமா, முக்கோணம் பிஎஸ்டி மற்றும் முக்கோணம் பிக்யூஆரிலிருந்து ஃபஸ்ட்டு பாருங்கள். இப்போ சேம் முன்ன சம் எப்படி போட்டோமோ அதே மெத்தடு தான். இது ரெண்டு டைமாக பிரிக்க போகிறோம். பிஎஸ் ஒன்று, எஸ்டி ஒன்று, பிடி ஒன்று. இதை நீங்கள் எழுதுன்ற அவசியம் இல்லை, அப்படியே கெஸ் பண்ணி எழுதிக்கிறது தான் எழுதிக்கலாம். கொஞ்சம் ஸ்டார்டிங் போகும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அதுக்காக ஒரு ஐடென்டிஃபைக்காக நான் எழுதுகிறேன். சரிங்களா, இங்கே பிக்யூ ஒரு டேர்ம், கியூஆர், பிஆர். அதாவது தமிழில் பார்த்தீங்கன்னா இப்போ எதிர்பக்கம் அடுத்துள்ள பக்கம் கர்ணம்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி மெத்தடில் நம்ம பிரித்து எழுதுவோம். அப்போது இந்த டைமிங்கில் பிரிக்கும் போது ஃபஸ்ட்டு இந்த முக்கோணம் பிஎஸ்டி எடுத்துக்கலாம். முதல்ல பிஎஸ் எடுத்தோம்னா இங்கே நமக்கு பிக்யூ எடுப்போமா. இப்போது பிஎஸ்க்கான அளவு, பிஎஸ்க்கான அளவு என்ன, 2. அதே போல் பிக்யூன்னும் போது 2 + 2ன்னு வரும் இல்லையா. பிஎஸ் ப்ளஸ் எஸ்கியூன்னு போட்டு அதுக்கப்புறம் 2 + 2ன்னு எடுத்து எழுதிட்டாலும் சரி. அதாவது இந்த இடத்துல பிஎஸ்க்கான அளவு என்ன, 2 / பிக்யூன்னும் போது பிஎஸ் ப்ளஸ் எஸ்கியூ, இந்த ரெண்டு அளவையும் கூட்டினா நமக்கு வந்து பிக்யூக்கான அளவு கிடைக்கும். இதுக்கான அளவு என்ன, 2 / 2 + 2. இந்த ஸ்டெப் நீங்கள் எழுதாமல் டேரெக்டாக எடுத்து இது எழுதிட்டாலும் சரி, இல்லை இது எழுதிக்கிட்டு எழுதினாலும் கரெக்டு தான். இப்போ 2 2 கூட்டினா 4. இது கேன்சல் பண்ண முடியுமான்னா கேன்சல் பண்ண முடியும். சரிங்க, அளவு வந்து மதியம் 3. 3ன்னும் போது 2 3 கூட்டினா 5. சரிங்களா, அடுத்த டைம் பாருங்கள் எஸ்டி, இங்கே என்ன இருக்குது, கியூஆர். ஆனால் இந்த இடத்துல நமக்கு முக்கோணத்தில் பார்த்திங்கன்னா கொஷினில் வந்து எஸ்டிக்கும் கியூஆருக்கும் அளவு கொடுக்காதனால என்ன ஸ்கிப் பண்ணிக்கலாம். அடுத்து என்ன அளவு இருக்குது, இங்கே பிடின்னா இங்கே பிக்யூ. அப்போ பிடி / பிக்யூ பிஆர் ஈக்குவல் பிடிக்கான அளவு என்ன, 2 / பிஆர்னும் போது என்ன வரும், பிடி + டிஆர். அதாவது பிஆர்னா பியும் ஆரும் கூட்டணுமா. இப்போ டேரெக்டாக வந்து 2 + 3 எடுத்து எழுதிட்டாலும் சரி, இல்லை பிடி + டிஆர்னு எடுத்து எழுதிட்டு அதுக்கப்புறம் இதனுடைய பக்க அளவுகளை மென்ஷன் பண்ணிக்கிட்டாலும் சரி. அப்போ 2 / அளவு என்ன, பிடிக்கு 2 + டிஆருக்கு 3. ஆட் பண்ணால் 2 + / 5. சரிங்களா, அப்போது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 2 ஆங்கிள் வந்து வடிவத்தவையாக இருக்குது. அதாவது பக்க அளவுகள் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரே மாதிரி மதிப்பு கிடச்சிருக்கு.
அப்போது இந்த இடத்துல வந்து PS டிவைட் பை PQ ஈக்குவல் PT டிவைட் பை PR. பக்களவு என்ன 2 டிவைட் பை 5. அப்போது இந்த ஆங்கிளுக்கு வந்து எது காமனாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், PSTக்கும் காமனாக P தான் இருக்குது, PQRக்கும் காமனாக P தான் இருக்குது. அப்போது therefore இந்த இடத்துல ஆங்கிள் P ஆனது பொது கோணம். சரிங்களா? ஸ்டார்டிங் கொஞ்சம் டஃப்பாக இருக்க மாதிரி இருக்கும், கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டா ஈஸியாக இருக்கும். அப்போ பொது கோணம் அப்படின்னும் போது இங்கே SAS விதிப்படி, அதாவது பக்கம் கோணம் பக்கம், SAS விதிப்படி ஒரு நமக்கு பாருங்கள் இப்போ 2 பக்க அளவுகள் வந்து வடிவத்தவியாக இருக்குது, ஒன்று நமக்கு பொது கோணமாக 2 ஆங்கிளுக்கும் இருக்குது. இப்போ இந்த இடத்துல முக்கோணம் PST சிமிலர் முக்கோணம் PQR. சரிங்களா? இதை நம்ம ப்ரூவ் பண்ணி சொல்லிக்கிட்டாங்க, ப்ரூவ் பண்ணியாச்சு.